வணக்கம் நண்பர்களே, தனுஷ் கிச்சனுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது உடல் சூட்டை தணிக்கக்கூடிய இதை விட இன்னும் சில மருத்துவ குணங்கள் கொண்ட பூசணிக்காய் கறி எப்படி இலங்கை முறையில், குறிப்பாக யாழ்ப்பாண முறையில் எப்படி செய்கிறேன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பூசணிக்காய் கறி செய்கிறதுக்கு பூசணிக்காய் எப்படி வெட்டணுன்றதை நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன். 1/2 கிலோ பூசணிக்காயை தோல் நீக்கிட்டு கழுவிட்டு வெட்டி எடுத்துக்கோங்க. வெட்டி எடுக்கும் பொழுது பூசணிக்காயினுடைய சைஸ் வந்து மீடியமாக இருக்கட்டும். இந்த சைஸை விட நீங்கள் கொஞ்சம் சின்னதாக வெட்டினீங்கன்னு சொன்னால் சீக்கிரமாக பூசணிக்காய் அவிஞ்சும் மசிஞ்சுன்னு சொன்னால் நம்ம சாப்பிடும் பொழுது வந்து அவ்வளவு நல்லா இருக்காது. எப்போவுமே வந்து பூசணிக்காய் கறிக்குள்ளே ஒன்றும் பாதியமாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து எப்படி இந்த பூசணிக்காய் கறி செய்கிறேன்னு பார்க்கலாமாங்க. இப்போ ஒரு சட்டியில் 2.5 மேசக்கரண்டி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் அல்லது உங்களுக்கு பிடிச்ச குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 2 கிள்ளிய செத்தல் மிளகாய், 1 அலக்கு கருவேப்பிலை சேர்த்து இது நல்லா ஒரு 30லேருந்து 40 செகண்டுக்கு வதக்கிக்குங்க. இந்த மாதிரி தாளின வதங்கினதும் இப்போ இதில் வந்து 10லேருந்து 12 சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு 50லேருந்து 60 கிராம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கோங்க. எப்போவுமே தாளினி வந்து குறைவான தீயில வச்சு நீங்கள் வதக்கும் போது வெங்காயம் நல்ல பதத்துக்கு வதங்கி வரும். இது போல் வெங்காயம் ஒரு 70லேருந்து 80% வதங்கினதும் இப்போ இதில் வந்து ஸ்ரீலங்கன் கறி பவுடர் 1 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளை சேர்த்து இது ஒரு 30 செகண்ட்ஸுக்கு மிதமான தீயில வச்சு வதக்கிக்கோங்க. அப்போ தான் இதில் இருக்கிற பச்சை வாசனை போய் கறி வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பச்சை வாசனை போக மசாலா வதங்கினதும் இப்போ இதில் பூசணிக்காய் சேர்த்துடலாம். பூசணிக்காய் சேர்த்துட்டு இதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு முதல்ல வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு இதை வந்து ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயில் வந்து இந்த பூசணிக்காய் நல்லா பொரியட்டும். இப்போ இது போல் 2 நிமிஷம் வதங்கினதுக்கு பிறகு இப்போ இதில் வந்து தேங்காய் பாலில் கப்பிப்பால் முழுவதையும் இதில் சேர்த்துருக்க. இது வந்து 1 கப்பு இதனுடைய அளவு. இதை சேர்த்துட்டு இதை நல்லா இது போல் கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ வந்து மூடி போட்டுட்டு மீடியமான நெருப்பில் விட்டுட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வேக வச்சுருங்க பூசணிக்காயை. பூசணிக்காய் கறியில் வாய்வு இருக்கிறதுனால மிளகு சீரகம் குத்தி போட்டால் ரொம்ப நல்லது. அதே வேளையில் டேஸ்ட்டும் கூடத்தான். இதுக்கு வந்து நான் வந்து 1/2 டீஸ்பூன் மிளகும் 1/2 டீஸ்பூன் சீரகமும் 2 பல்லு பூண்டும் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக மிளகும் சீரகம் இடிபட்டதும் இப்போ இந்த 2 பல்லு பூண்டையும் போட்டு நல்லா நசிச்சு எடுத்துக்கோங்க. இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் 8 நிமிஷம் கழித்து மூடியை திறந்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது சரியாக 8 நிமிஷம் தான் எனக்கு பிடிச்சிருக்குது. சில பூசணிக்காய் கொஞ்சம் டைம் எடுக்கும், சில பூசணிக்காய் சீக்கிரமாக வெந்துடும். நீங்கள் இடைக்கிட ஒரு 8 நிமிஷம் கழித்து நீங்கள் ஒரு திறந்துட்டு அதை வந்து நசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் வெந்துட்டா வேகையாண்டா, இல்லாட்டி இன்னும் 2 நிமிஷம் நீங்கள் கூட விடலாம். பாருங்கள், இது நல்லா வெந்துட்டு இப்போ இதில் வந்து இப்போ இடித்து வச்சுருக்கிற உள்ளி மிளகு சீரகத்தை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது போல் கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு கடைசியாக வந்து இந்த முட்பால் இருக்குல்ல, இதில் வந்து நீங்கள் முழுவதையும் விடாமல் இதில் ஒரு பாதியை நீங்கள் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் இது நல்லா அடுப்பில் திறந்தபடியே கிடக்கட்டும். இப்போ பாருங்கள் 2 நிமிஷம் கழித்து பூசணிக்காய் நல்லா பிரண்டு வந்துட்டு இந்த டைமில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிக்குங்க. தூவிட்டு இப்போ வந்து அடுப்பு அணைச்சிடலாம். இப்போ நம்முடைய யாழ்ப்பாணத்து ஸ்டைல் பூசணிக்காய் கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த பூசணிக்காய் கறியை நீங்கள் எல்லா விதமான மரக்கறி சாப்பாடோடும் சேர்த்து சாப்பிடலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். என்ன நண்பர்களே, யாழ்ப்பாணத்து முறையில் எப்படி பூசணிக்காய் கறி செய்கிறேன்னு இந்த வீடியோவில் நாங்கள் பார்த்துருக்குறோம். பூசணிக்காய் கறி செய்யும்போது இது வரைக்கும் நீங்கள் உள்ளி மிளகு சீரகம் குத்தி போட்டு நீங்கள் செய்யலைன்னா இது ஒரு முறை செஞ்சு பாருங்கள்.
பிடிக்காதவங்களுக்கு கூட ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தனுஷ் குயிசனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனு.